இதுக்கு அரசாங்கம் பொறுப்பேத்துக்க முடியுமா? வேற யார் எடுக்கலாம்? இது அதிகாரிகள் மட்டத்துல நடந்த ஒரு தவறு. அதிகாரிகள் அங்கங்க தவறு. திருமாவளவன் அவர்களே இந்த விஷயத்துல சொல்றாங்க. அரசாங்கம் மாறினாலும் அதிகாரிகளுடைய சில மனநிலை மாறாம தான் இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. சார் அதிகாரிகள் மட்டத்துல நடந்த தவறா மட்டும் பார்க்க முடியுமா? இதெல்லாம் யாருக்கு ஹெட் இது? ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் திறமை இல்லைன்னு சொல்லிட்டு போ சார். அட நான் சொன்னா கேட்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். இது ஒரு முதல்வருக்கு அழகா? இல்ல முதல்வருக்கு சப்பை கட்டு கட்டுறதுன்னு ஏன் நீங்க முதல்வர் அசிங்கப்படுத்துறீங்க? அப்ப என்ன திருமாவளவன் சொல்ல வர்றாரு? நம்மாலும் ஒண்ணும் இல்ல பாவங்க அவரு. ஏதோ எதேச்சியா எவன் பண்ண புண்ணியமோ தெரியல இவர் முதல்வர் ஆயிட்டாரு. இவர் அந்த முதல்வர் பதவிக்கு 1% கூட தகுதியான நபர் இல்லைன்னு திருமாவளவன் சொல்ல வர்றாரா? சார் ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்ல முடியுமா? என் ஸ்டேஷன்லங்கிறவன் எங்க நான் சொன்னா கேட்குறான். திருட்டு போய் வந்து நான் 3வது தெருல நின்னா 30வது தெருல போய் நிற்கிறான். நான் சொன்னா யாரு கேட்குறான்? அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னா அவர் அந்த காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியா இருக்க முடியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க சார். இல்ல அது போலீஸோட பிரச்சனைங்க. அவர் இன்ஸ்பெக்டர் நல்லவருங்க. அவரு சொல்லதாங்க செய்றாரு. இல்ல நம்ம ஒருத்தனை 3வது தெருல போட்டோமே. அவன் 3வதுல இருக்கிறானா 30வதுல இருக்கிறானா? அப்படின்னா அது இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்ல? பார்க்கணுமா இல்லையா சார்? ஒரு நைட் ஒரு பெட்ரோல் போடுறோம். ஒரு பீட்டு போடுறோம். எதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து நைட்ல வந்து எல்லா பட்டாப்புக்கையும் செக் பண்றாரு? பீட்டு வரவங்க கரெக்டா அங்க போய் போட்டாங்களா இல்லையா? அப்படி செக் பண்ணலனா ஒரு இன்ஸ்பெக்டரே கிடையாது. அவருக்கு அந்த தகுதி இல்லை. அவரை தகுதி இழக்கம் செய்யணும். அப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி முதல்வரை தகுதி இழப்பு செய்யுங்க. நீங்க விலகிடுங்க சாமி அப்படின்னு சொல்லலாமா?